முதலாவது பேச்சாளராக பட்டிமன்ற தலைப்பு இன்றைய சூழ்நிலையில் குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் சொத்து சுகமா சொந்த பந்தமா, சொத்து சுகமே என்ற தலைப்பில் பேச வருகின்றார் தௌஃபீக் அஹ்மத். பேச்சரங்கத்தின் சொத்தாய் வீட்டிற்கும் நடுவர் அவர்களே, சொத்து தாங்க கெத்து என்று முத்தாய் அமர்ந்திருக்கும் எனது அணியினரே, சொத்து சுகமே வேண்டாம் என்று சோகமாக அமர்ந்திருக்கும் என் எதிரணியினரே, மேலும் இவ்விழாவை அழகுபடுத்த வந்த அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைய தலைப்பு என்ன தெரியுமா? குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் சொத்து சுகமா சொந்த பந்தமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரம் சிர்ரன் வ அலானியதன் ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். எவர் தங்களின் பொருளை இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடம் கூலி இருக்கிறது, மேலும் இவர்களுக்கு பயமும் கிடையாது கவலையும் கிடையாது. ஒரு கேள்வி கேட்கணும் நடுவர் அவர்களே. ஒருவருக்கு பயத்தோடையும் இருக்கிறாரு, கவலையோடையும் இருக்கிறாரு. அவர் எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும்? ஒருவர் பயத்தோடனும் கவலையோடையும் இருக்கிறாரு, அவரால் எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும்? முடியாது. யார் ஒருவருக்கு பயமும் கவலையும் இருக்காதோ அவர் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும். யாருக்கு அந்த மகிழ்ச்சி இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், யார் அவர்களின் பொருள்களை இவ்வாறு செலவிடுகிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த மகிழ்ச்சி இருக்கும். அப்படின்னா செல்வத்தை கொண்டு தானே அங்கே மகிழ்ச்சி இருக்கு. ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு பணம் கொடுத்து உதவும் பொழுது அந்த பணத்தை கொடுக்கும் பொழுது இவரும் மகிழ்ச்சி அடைகிறார், அந்த பணத்தை பெறும் பொழுது அவரும் மகிழ்ச்சி அடைகிறார். இதனை பார்த்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வும் மகிழ்ச்சி அடைகிறான். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸதகது தரதுல் பலாஉ அல்-கதா. தர்மம் சோதனைகளை நீக்கக்கூடியதாகவும் விதியை மாற்றக்கூடியதாகும். ஒரு உதாரணம் சொல்லட்டுமாங்க? சையதுனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, ரசூலுல்லாஹ் வியாபாரத்துக்காக வெளியூர் செல்லணும்னு சொன்னாங்க. அவங்க போன பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கதறி கதறி அழுகிறாங்க. சஹாபிகள்லாம் வந்து கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் ஏன் அழுகிறீங்கன்னு. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஆயுட்காலம் முடிவடைய போகுது, அவங்க ஊருக்கு போவாங்க, நான் திரும்ப மாட்டாங்க. நாட்கள் கிடக்குது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஊருக்கு திரும்புகிறாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அவர்கள்ட்ட போய் கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு, பிரயாணம் போன இடத்துல தான் நிகழ்வாச்சான்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் பிரயாணம் போயிருந்தேன், போன இடத்துல வியாபாரம் எல்லாம் நல்லா நடந்துச்சு. வியாபாரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும் பொழுது ஒரு வீட்டில் பெண்கள் அழுகும் சத்தம் எனக்கு கேட்டுது. நான் அந்த வீட்டில் போய் உங்கள்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். எங்கள் வீட்டில் ஆண் பிள்ளைகள் கிடையாதுன்னு சொன்னாங்க. அவங்க வீட்டில் ஆண் பிள்ளைகள் கிடையாது, பெண் பிள்ளைகள் மட்டும்தான். அந்த பெண் பிள்ளைகளுக்கு திருமண வயது வந்தும் அவங்களால திருமணம் முடிக்க முடியல. காரணம் பண கஷ்டம். அந்த கஷ்டத்துக்கு உதவி செஞ்ச அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய லாபம் மொத்தத்தையும் அந்த குடும்பத்துக்கு உதவி செய்கிறாங்க. அதனால அந்த குடும்பத்துடைய பெண்மணி என்ன துவா செய்கிறாங்கன்னா, உங்களுடைய ஆயுளில் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் துவா செஞ்சதுனால அல்லாஹ் அவங்களுடைய ஆயுளை நீட்டி வச்சோம். அப்படின்னா தர்மம் தானே ஆயுளை நீட்டி வச்சது, அப்போ இதுக்கு செல்வம் தானேங்க காரணம். இந்த உறவுக்காரங்க எப்படின்னா, நம்ம மகிழ்ச்சியாக இருந்தால் அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லை, அவங்க மகிழ்ச்சியாக இருந்தால் நம்மளால இருக்கும். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உறவுகளால் பல இன்னல் துன்பங்கள் நடந்திருக்கு. நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 13 பிள்ளைகள் அவங்களுக்கு கிட்டத்தட்ட. அந்த மகன் என்ற உறவால் அவங்க அழுது மகிழ்ச்சியும் போச்சு, கண் பார்வையும் போச்சு. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சகோதரன் என்ற உறவால் கொலை முயற்சிக்கு ஆளாக்கப்பட்டாங்க, அடிமை வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, பிறகு சிறை தண்டனையும் அனுபவித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை எல்லாம் விசாலமாக்கினா, அரசர் பதவி கொடுத்தான், செல்வங்களையும் கொடுத்தான். இந்த உறவினர்கள்லாம் எப்படின்னா, 1000 உறவினர்கள் இருப்பாங்க, ஆனால் அவங்க செல்வம் செழிப்பாக இருக்கவங்கள தான் மதிப்பாங்க. இப்போது 1000 உறவினர்கள் பல வகையில் இருப்பாங்க.
ஆனால் அவங்க பாக்கெட்டில் 1000 ரூபாய் இல்லைன்னா நீங்கள் உறவாகவே இருந்தாலும் உங்களை மதிக்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா உங்களை அம்பானி போல் மதிப்பாங்க, இல்லைன்னா அம்போடு விட்டு போயிடுவாங்க. நான் எதிரணியை பார்த்து கேட்குறேன், சொந்தம்னு பேச வந்துட்டீங்களே, உங்கள் சொந்தம் என்ன அவ்வளோ வீக்கா? அதனால தான் இப்போது பல அனாத ஆசிரமங்களும் முதியோர் இல்லங்களும் அதிகமாகிட்டே வருது. இந்த சொந்தத்தினால தான் கட்டின மனைவி கூட கணவனை சொல்லுவா, உன்னை கத்தி நான் என்ன சொந்தத்தை கண்டேன்னு. உறவினர்கள்கிட்ட நம்ம என்னதான் மொஹப்பத்தை காட்டி ஒற்றுமையாக வாழ்ந்தாலும் அவங்க நம்மள்கிட்ட எதிர்பார்க்கறது வேறு. காலம் மாறி போச்சு. இப்போ சொந்தம்னு இருக்க முடியாது. அதனால குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் சொத்து சுகமே என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ். ரொம்ப அற்புதமான தகவலை பதிவு செய்திருக்கிறார். முதல்ல பட்டிமன்றம்னு சொன்ன உடனே நம்ம மௌலானா அலி ஹுசைன் மாதிரி தலைப்பு குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் சொத்து சுகமா சொந்த பந்தமா அப்படின்னு தலைப்புன்னு சொன்னாங்க. மெல்லிதாக என்னுடைய மனதில் ஒரு வருடல், இந்த தலைப்பு எப்படி சரியாகும், சொத்து சுகமா சொந்த பந்தமா அப்படின்னு கேட்டால் யாருமே சொல்லிட்டு போயிடுவாங்க சொந்த பந்தம்னு. அப்போ எப்படி இது பட்டிமன்ற தலைப்பாக ஆகும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த தம்பி தௌஃபீக் அஹ்மத் அல்ஹம்துலில்லாஹ் சொத்து சுகம் வேணும், அதை எதற்கு பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அற்புதமான கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அப்படி பயிற்றுவித்திருக்கிறார்கள். அதனால் சொத்து சுகம் என்பது வேண்டாம், சொந்த பந்தம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒற்ற வரியில் சொல்லிட முடியாது. சொத்து சுகமும் வேணும் என்பதை குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் சொல்கிறார். அதனால் ரொம்ப அற்புதமான தலைப்பு தான் இது. அதுவும் இந்த காலத்தில் ரொம்ப அவசியமாக நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு செய்தியும் கூட. அதனால் இப்போது சொந்த பந்தம் தான் என்றும் சொல்வதற்கும் 2 பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய பேச்சையும் கேட்போம். ஒரு முடிவுக்கு 2 பேரும் பேசி முடிவுக்கு அவர்களாக முடிவுக்கு வந்தால் விட்டுருவோம், இல்லை நாமும் முடிவு சொல்லுவோம். தம்பி முகமது அக்கீல் ஃபைசி அவர் சொந்த பந்தமே என்று சொல்ல வருகிறார். ரொம்ப உயர்ந்த மனிதர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எதிரணியினர் பணம் தான் இன்றியமையாது என்று கூறினார்கள். ஆனால் உண்மையான மகிழ்ச்சி பணத்தில் இல்லைங்க, சொந்த பந்தத்தில் தாங்க இருக்குது. பணம்னா என்னங்க, பணம் ஒரு கருவி தாங்க. அதை வைத்து நம்ம பொருட்கள் வாங்கலாம். ஆனால் ஒரு நிம்மதியான தூக்கத்தை வாங்க முடியுமா? 1 லட்சம் கையில் இருக்குன்னு சொன்னால் தூக்கம் வருமாங்க? பயம்தாங்க வரும். நம் சஹாபிகள் எப்படிங்க வாழ்ந்தாங்க? மிக எளிமையாக வாழ்ந்து அதில் ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கண்டார்கள். உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர் யார் தெரியுமா நடுவர் அவர்களே? பில்கேட்ஸ் அவரும் ஒரு உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர் பட்டியலில் வருகிறார். அவர்கள் மாளிகை கட்டியும் அதில் அனுபவித்து சுகத்தையும் வருகிறார். ஆனால் இதில் என்னாச்சு, அவர்களின் துணைவியார் அவர்களை பிரிந்து விட்டு சென்றார்கள். அந்த சமயத்தில் அவர்கள் வாயில் வந்த வார்த்தை என்னவென்று தெரியுமா? என்ன மாளிகை வாழ்ந்து வந்தாலும் இது எனக்கு நல்ல உறவு இல்லை என்றால் இது எல்லாம் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை என்று கூறுகிறார். சொந்தனா என்னங்க, நம்ம ரத்த பந்த உறவு. பந்தம்னா நம் திருமண வந்த உறவு. இந்த 2 பந்தத்தையும் நம்ம அனுசரித்து வாழ்வது தான் உண்மையான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நம்மளுக்கு கிடைக்கிது. ஒரு கவிதை சொல்கிறேன் கேளுங்க. அன்பின் வடிவாய் தாத்தா பாட்டியும் அனுசரித்து மகிழும் தாயும் தந்தையும் தோள் கொடுத்து உதவும் சகோதர உறவும் துணையாய் நேசமாய் இல்லற பந்தமும் மகிழ்ச்சிக்கு வித்தாய் மழலை செல்வமும். இதாங்க உண்மையான மகிழ்ச்சி. ஒரு திருமணம் எடுத்துக்கொண்டா எவ்வளோ செலவு செய்கிறோம்? லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கூட செலவு செய்கிறோம். அந்த 2 உறவு மத்தியில் அல்லாஹ் அன்பு என்ற வித்தை அதில் போட்டால் தான் அங்கே மகிழ்ச்சி இருக்கும். இல்லைன்னா எவ்வளோ செலவு பண்ணாலும் அங்கே மகிழ்ச்சி இல்லை. அந்த ஒரு திருமணத்துக்கு நம்ம போகிறோம், அந்த 2 ஜோடிகளுக்கும் நம்ம எப்படி துவா செய்கிறோம்? அல்லாஹ் நம் நபிமார்களை போலவும் அவங்க துணைவியாரை போலவும் வாழ செய்வாயாக துவா செய்கிறோம். இல்லைன்னா நம்ம எப்படி செய்கிறோம்? இப்படி செய்கிறோமா? அல்லாஹ் உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர் போலையோ அவர்கள் துணைவியார் போலையோ அதுவா செய்கிறோம்? அப்படி செய்கிறது இல்லையே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைத்துவிட்டு அப்படியே விட்டு விடவில்லையே, அவர்கள் துணைவியாக அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைத்தான். பிறகு குர்ஆனில் கூறுகிறான், உங்கள் துணையிலிருந்து நீங்கள் மகிழ்ச்சி பெற ஒரு துணையை நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். இந்த இடத்துல அல்லாஹ் மகிழ்ச்சிக்காக உறவு தானங்க அல்லாஹ் படைத்தான் அவங்கள் துணைவியாக. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கதையை பாதியே சொல்லிவிட்டு இன்னொரு பாதியை அப்படியே விட்டு விட்டாங்க. என்னதான் அவர்களின் வழியில் செல்வம் வந்தாலும் அவர் கடைசியில் என்ன பண்ணாங்க, அவர்களின் சகோதரர்களை அனுசரித்து தான் வாழ்ந்தார்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்களுக்கு எதற்காக அந்த கண்ணியமிகு பெயர் முன்னாடி வந்தது என்று தெரியுமா? அவர்கள் ஒரு நாள் வீட்டிற்கு செல்றாங்க. அவங்க தாய் அசதியாக படுத்தி இருக்கிறத பார்க்குறாங்க. பிறகு அவர்களின் காலை பிடித்து வருகிறார்கள். பகலும் விடுகிறது. என்னப்பா நீ இன்னும் தூங்கலையா, நான் படுத்துட்டோன்னே நீ நிறுத்திருக்கலாம், நீ படுத்திருக்கலாம்ல அப்படி கேட்டவுடன், இல்லை நான் எடுத்துருந்தா நீங்கள் எஞ்சிருப்பீங்கம்மா என்று சொன்னார்கள். என்னதான் ஆட்கள் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேணும், என்னதான் நம்ம ஆட்கள் வைத்து காசு பணம் வைத்து ஆட்கள் வைத்து அங்கே வேலை செய்ய வச்சிருந்தாலும் உறவு தரும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் ஒருபோதும் பணம் காசு தராது என்று நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். எதிரணியினர் சொன்னாங்க, இல்லை அநாதர் ஆசிரமமும் அப்புறம் அந்த முதியோர் இல்லமும் அதிகரித்து வருகிறது. இதில் நம்ம என்ன பார்க்கணும், பணக்கார திமிரு பிடிச்சவர்கள் அவர்கள் தன் பெற்றோர்களை முதியோர் இல்லம் சேர்த்து விடுறார்கள். தந்தை இருக்கும் வரை அமைதியாக இருக்கும் குடும்பம் அவர்களுக்கு பிறகு சகோதரர்கள் அடைத்து சண்டை சச்சரவு செய்கிறார்கள். எதற்காக இந்த சண்டை வருகிறது? இந்த சொத்துக்காக தானே அங்கே சண்டை வருது. அப்போ நம்ம என்ன சேர்ந்து தானங்க இருக்கணும். சொத்துக்களை நாம் பாதுகாக்க வேண்டும், ஆனால் சொந்தம் நம்மை காக்கும். இப்போ ரசூல்லா துவா கேட்குறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கேளுங்க நான் தரேன் என்று சொல்கிறான். உகதளவு மலை அளவு உங்களுக்கு கோல்டு வேணுனாலும் கேளுங்க நான் எவ்வளோ வேணாலும் தரேன்றான். ஆனால் ரசூல்லா என்ன கேட்குறாங்க, அல்லாஹ் என் மிஸ்கீனாக வாழ வைப்பாயாக, என் மிஸ்கீனாக மரணிக்க செய்வாயாக, என்னை மிஸ்கீனாக மறுமையில் எழுப்பாயாக கேட்கலாம். ஆனால் ரசூல்லா என்ன கேட்டுக்கலாம், அல்லாஹ் சொத்து சுகத்தை வச்சு நல்லா வைக்க வேண்டியதானே அப்படி கேட்டுக்கலாம். அப்படி கேட்கலையங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்லுவீங்க நடுவர் அவர்களே என்று சொந்த பந்தம்தான் இன்று பெரிதும் காரணமாக இருக்கிறது என்று எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது அவர்கள் எழுதி கொடுத்திருக்கிறாங்க, ஆனால் அதை உள்வாங்கிக் கொண்டு அவராக பேசினார். கவனிச்சிங்களா? அந்த செய்தியை அவர் உள்வாங்கிக் கொண்டு அவராக அவருடைய பாணியில் பேசுகிறார். நாளைய பேச்சாளர்களை உருவாக்குவது தான் இதனுடைய நோக்கம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அற்புதமாக பேசிய அன்பு தம்பி முகமது அகில் ஃபைசி அவர்களுக்கு வாழ்த்துக்களும் துஆக்களும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நியாயமான தீர்ப்பை கூற வந்திருக்கும் நடுவர் அவர்களே, என் வெற்றி வகை சூட வந்திருக்கும் என் அணியனரே, வெற்றியை எதிர்பார்த்து ஏமாந்து காத்திருக்கும் என் எதிர் அணியனரே, என் முன்னால் அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இன்னைக்கு தலைப்பு என்னங்க, குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் சொத்து சுகமா சொந்த பந்தமா? இதில் என்னங்க சந்தேகம்? சொந்த பந்தம் தானேங்க. குடும்ப மகிழ்ச்சிக்கு பணக்கட்டு தேவை இல்லைங்க, ஜனக்கட்டு தாங்க தேவை. பணத்தை வைத்து எதையும் வாங்க முடியாது என்பது எங்கள் வாதம் இல்லைங்க. பணத்தை வைத்து மட்டும் மகிழ்ச்சியாக வாழ முடியாது என்பது தான் எங்கள் வாதம். பணத்தை வைத்து எதையும் வாங்க முடியாதுன்னு அவர் சொல்லல. ஓட்டு வாங்கலாம், ஓட்டு வாங்கலாங்க. அதனால மகிழ்ச்சியை வாங்க முடியுமா? அதுதான் என்னுடைய கருத்து. நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் நான் ரஹ்மானாக இருக்கிறேன், என்னிடம் இருந்துதான் ரஹும் என்ற உறவை படைத்திருக்கிறான். யார் உறவை துண்டித்து வாழ்கிறாரோ அவனை நான் துண்டித்து விடுவேன். யார் உறவை இணைந்து வாழ்கிறாரோ அவரோடு நான் இணைந்து இருப்பேன். அல்லாஹ் எங்கெங்க இருக்கான்? என் எதிரணிக்கு சொல்லும், பணம் வந்தால் தனக்கு எல்லாம் வந்து விடுமா? ஆனால் அல்லாஹ் எங்கே இருக்கானோ அங்குதான் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். எங்கு அல்லாஹ் இருக்கிறானோ அங்குதான் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். நம் வீட்டில் அல்லாஹ் இருந்தால் வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். நம் உள்ளத்தில் அல்லாஹ் இருந்தால் உள்ளத்தில் மகிழ்ச்சி இருக்கும். அல்லாஹ் எங்கெங்க இருக்கா? உறவு எங்கு சேர்ந்து இருக்கிறதோ அங்குதான் அல்லாஹ் இருக்கிறான். அன்பு எங்கு உள்ளதோ அங்குதான் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் இந்த உறவுகள் தானங்க.
நாம் வாழ்வதற்கு காசு பணம் தேவை தானங்க. காசு பணத்தை விட உயர்வானது இந்த உறவுகள் தானங்க. இன்றைக்கு எத்தனை ஏழைகள் இருக்கிறார் நடுவர் அவர்களே, ஆனால் அவர்கள் பணத்தினால் மகிழ்ச்சியாக இல்லாமல் இருக்கிறார்கள். மாறாக மனதினால் அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? அவர்கள் மத்தியில் இருக்கும் உறவு, மாமா, அக்கா, தம்பி, தங்கச்சி, அங்காளி, பங்காளி போன்ற உறவுகள். என் எதிரணிக்கு ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். நாம் பிறக்கும் போது எதையும் கொண்டு வருவதில்லை, நாம் போகும்போது எதையும் கொண்டு போவது இல்லை. நாம் பிறக்கும் போது சொத்து சுகத்தையோடு பிறந்தோம் இல்லை, நாம் பிறக்கும் போது தொப்புள் கொடி உறவோடு தான் பிறந்தோம். அது ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. என் நடுவர் அவர்களே, நீங்கள் இப்போது எவ்வளோ நிம்மதியாக இருக்கிறீர்கள். உங்களிடம் நான் 2000 ரூபாய் பணக்கட்டு கொடுத்தால் உங்கள் முழு நிம்மதியும் போய்விடும். அதை எப்படி நான் அது எப்படி தெரியுமா? அந்த பணத்தை பாதுகாக்கணும் என்று கால்வாசி நிம்மதி போய்விடும். மேலும் அந்த பணத்தை எப்படி செலவு செய்யணும் என்று அறவாசி நிம்மதி போய்விடும். அப்புறம் அந்த பணத்தை யாராவது திருடி விடுவார்களோ என்று முழு நிம்மதியும் போய்விடும். செல்வம் வாழ்வில் வந்தால் வாழ்வில் நிம்மதி போய்விடும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு நாள் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது அவர் விரைவாக தொழுது வெளியே சென்று போனார்கள். அப்போது சகாபிகள் பார்த்து அதை கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். மீண்டும் ரசூல்லா திரும்பி வந்தார்கள். அப்பொழுது சகாபிகள் கேட்டார்கள், யார் ரசூலல்லா, ஏன் இவ்வளவு வேகம் உங்களுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு ரசூல்லா அவர்கள் சொன்னார்கள், நான் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு அத்தியாவாக கொடுத்த தங்கம் எனக்கு ஞாபகம் வந்து விட்டதால் நான் விரைவாக தொழுது விட்டு அந்த தங்கத்தை தர்மம் செய்ய போய்விட்டேன். இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரிகிறது? நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வாழ்வில் கொஞ்சம் செல்வம் வந்தாலும் நம் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை என்றால் என்பதை நம் நிலை என்ன என்பதை சிந்திக்க வேண்டும். நடுவர் அவர்களே, பணம் என்பது வாழ்வில் இறுதியில் தான் வருகிறது. சொந்தம் என்பது நம் பிறந்ததிலிருந்து வருகிறது. உறவுகள் பல நிலையில் இருப்பது போல் நம் உணர்வுகள் பல நிலையில் இருக்கிறது. 10 வயதில் அறியாமை அழகு, 20 வயதில் இளமை அழகு, 30 வயதில் ஆற்றல் அழகு, 40 வயதில் செல்வம் அழகு, 50 வயதில் அனுபவ அழகு, 60 வயதில் அமைதி அழகு, 70 வயதில் சன்னதி அழகு, 80 வயதில் சந்ததி அழகு, 90 வயதில் நிம்மதி அழகு. அந்த நிம்மதியை தருவது யாருங்க? சொந்தங்கள் தானேங்க. இதிலேருந்து நான் ஒரு கவிதை சொல்லுகிறேன், அதை நல்லா கேளுங்க. காந்திக்கு நம் நாட்டின் மீது ஆசை, அரசியல்வாதிகளுக்கு ஓட்டின் மீது ஆசை, என் எதிரணிக்கு நோட்டின் மீது ஆசை. இதிலிருந்து நான் என்ன சொல்கிறேன் நடுவர் அவர்களே, அதான் நான் கை காமிச்சிருந்தேன் நடுவர் அவர்களே, என் எதிரணிக்கு சொல்கிறேன், நாம் எவ்வளோ சொத்து செல்வம் வச்சிருந்தாலும், நம்ம வீட்டுக்கு ஒரு கல்யாணம் வச்சாலும், அவர்கள் இறந்தாலும் சொத்துக்கடியாக போய் சொல்லுவோம், நம்ம சொந்தங்கள்கிட்ட தானங்க போய் சொல்லுவோம். இதிலிருந்து என் உரையை நான் முடித்துக்கொள்கிறேன். என் தீர்ப்பை நல்ல தீர்ப்பாக கொடுப்பாக நடுவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அதாவது ஒரு கவிதை, அழகான கவிதை சொன்னாங்க. நான் ஒரு கவிதை எழுதினேன். கள்ள நோட்டிலும் கபடம் இல்லாத காந்தியின் சிரிப்பு. கபடம், கள்ள நோட்டிலும் கபடம் இல்லாத காந்தியின் சிரிப்பு. கள்ள நோட்டிலையும் அவர் சிரிக்க தான் செய்கிறார் இல்லையா? அதாவது இன்றைக்கு நோட்டுக்கள் தான் ஓட்டுக்களை தீர்மானிக்கின்றன அப்படிங்கிற கருத்தில் தம்பி பேசியிருக்கிறார். தொடர்ந்து சொத்து சுகமே என்று திரும்ப தன்னுடைய கருத்தை சொல்ல வருகிறார் தம்பி முகமது இர்ஃபான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பைசி பை எதிரணி பசி எதிரணி பாத்தீங்களா? ஆனா நீங்க ரெண்டு பேரும் சட்டை ஒரே மாதிரி போட்டுருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. நடுவர் அவர்களே, எதிரணி சொன்னாங்க, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலியமாக அவர்களுக்கு துணையாக அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைத்தான்னு சொன்னாங்க. ஆனால் சொத்தெல்லாம் படைப்பதற்கு முன்னால் பெரிய சொத்தாக இருந்த சொர்க்கத்தில் முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னந்தனியாக ஜாலியாக இருந்தாங்க. எப்போ ஒரே ஒரு உறவு,
மனைவின்ற ஒரு உறவு வந்துச்சோ அப்போவே எல்லாம் சொந்தத்தை விட்டு பற்றி விட்டுட்டான். இதுதான் சொந்தத்துடைய நிலை. தமிழில் சொல்லுவாங்க, பணம் 10 செய்யும், ஆனால் சொந்த முதல் நல்லா வச்சு செய்யும். நடுவர் அவர்களே, தம்பி நடுவர் அவர்களே, எனது மாண்புமிகு எதிரணி அகில் ஃபைஸ் அவங்க சொன்னாங்க, திருமணத்தில் வந்து துவா எப்படி செய்வோம், அதாவது நபிமார்களோட போலையும் அவர்கள் துணைவர்கள் போலையும் பல துவா செய்ய சொல்லி சொன்னாங்க. ஆனால் அந்த திருமண ஒப்பந்தம் பண்ணுறதுக்கே மகர் கேட்குறாங்களே, அது சொத்து தானே. அதே போல் என் தம்பி ஒரு கருத்தை சொன்னாப்புல, அதாவது வீட்டில் ஒரு மவுத் செய்தி வந்துச்சுன்னா சொந்தத்தை பற்றி தான் சொல்லுவோம், சொத்து கிட்ட பேசணும்னு சொல்லி கேட்டார். அந்த மவுத்தை அடக்கும் பொழுது கஃபன் துணி வாங்கணும்ல, அதுக்கு சொத்து தேவை தானே. நடுவர் அவர்களே, செல்வம் மற்றும் மிகப்பெரும் சொத்து கிடையாது, கல்வியும் மிகப்பெரும் சொத்து தான். மாணவி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் ஒருவர் ஆலிமாக இருக்கின்றாரோ அவர் என் குடும்பத்தாரை சார்ந்தவர் என்று சொன்னாங்க. இதன் மூலமா என்ன தெரியுது? கல்வியும் மிகப்பெரிய சொத்து தான் தெரியுது. நடுவர் அவர்களே, நீங்களே இப்போ நடுவர் எப்படிங்க இங்கே உட்காந்துருக்கீங்க? உங்கள் சொந்த பலத்தினாலையா? இல்லை, உங்களுடைய கல்வின்ற ஒரு சொத்து இருந்துச்சு, அதனால நீங்கள் இப்போ நடுவராக உட்காந்துருக்கீங்க. நடுவர் அவர்களே, நம்ம குடும்பத்தில் ஏகப்பட்ட உறவுகள் இருக்காங்க. அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி, மாமன், மச்சான், மாமா, மாமி. இவங்களாம் சொத்து இருந்தால் மட்டும்தான் நம்மளை மதிப்பாங்க, இல்லைன்னா அப்படியே படுக்க போட்டு மிதிப்பாங்க. நடுவர் அவர்களே, சொந்த தம்பியாக இருந்தாலும் சொத்து இல்லைன்னா தூரத்தை சொந்த போல பார்க்குறான். அதுவே சொத்து இருந்து அவன் சொந்தமே இல்லைனாலும் நெருங்கிய சொந்தம் போல பார்க்குறாங்க. நடுவர் அவர்களே, இப்போ எதிரியை பார்த்து நான் கேட்குறேன், இப்போ சொந்தம்னு சொல்கிறாங்களே, அவங்க இப்போ ஏழ்மையில் வாடுறாங்கன்னு வச்சுப்போம். அவங்க ஒரு குடிசை வீட்டில் இருக்காங்க. அவங்க சொல்கிற சொந்தம் யாராவது அவங்களை பார்க்க வருவாங்களா? கிடையாது. கேட்டால் எனக்கு வேலை இருக்குது, வெளியே போயிடுதாக ஏதாவது காரணம் சொல்லி அதை கழிச்சு விடுவாங்க. இவ்வளோ நடுவர்களே, குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் சாதாரண காப்பி பிரச்சனை தான் இருக்கும். அதை ஒரு சில உறவுகள் இருக்காங்க, உதாரணமாக மாமியார், நாத்தனார், அவங்களாம் அதை ஊதி பெருசாக்கி தலாக்கோடையே கொண்டு நிப்பாட்டிடுவாங்க. நடுவர்களே, இப்போ உதாரணமாக உங்களோட ஒருத்தர் வராரு, வந்துட்டு எனக்கு சொத்து சுகம் வேணும் துவாச்சியை சொல்லுவாரா, இல்லை சொந்த மதம் வேணும்னு சொல்லிட்டு துவாச்சியை சொல்லுவாரா? சொத்து சுகம் வேணும் தான் துவாச்சியை சொல்லுவார். மேலும் நடுவர் அவர்களே, என் எதிரினே சொல்கிற மாதிரி சொந்த மதம் வச்சுப்போம். இதெல்லாம் 1950 சொன்னால் சரி, இது 2025. நான் ரியாலிட்டியை பற்றி பேசுகிறேன். ரியாலிட்டிக்கு வாங்க நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, இப்போலாம் பொண்ணு எப்படி பார்க்குறாங்க? மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்காரா, அவர் கை நிறைய ஊதியம் இருக்கா, அவர் சொத்து இருக்கான்னு தான் பார்க்குறாங்க. அதை விட்டுட்டு அவர் சொந்த மதம் அதிகமாக நான் பார்க்குறாங்க கிடையாது. சொத்துள்ள மாப்பிள்ளையா பார்க்குறாங்களா, சொந்தமுள்ள மாப்பிள்ளையா பார்க்குறாங்களா? சொத்துள்ள மாப்பிள்ளையா தான் பார்க்குறாங்க நடுவர்களே. இதன் மூலிமா என்ன தெரியுது? சொத்து தான் குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் என்று தெரிகிறது. மேலும் நடுவர்களே, பிகாம் முடிச்சிட்டோம். நடுவர்களே, பெற்ற பிள்ளையா இருந்தாலும் காசு இருந்தால் தான் பெற்றோரை மதிக்கிறாங்க. எப்போ சொந்த பந்தங்களா இங்க கொஞ்சம் கவனிங்க. காசு இருந்த பெற்றோர்கள் தான் வீட்டில் இருக்காங்க. காசு இல்லாத பெற்றோர்கள்லாம் இப்போ முதிர் இல்லத்துலையும் அனாதை ஆசிரமத்துலையும் தான் இருக்காங்க. மேலும் அந்த காலத்தில் உறவினர்களை போய் சந்திக்கிறத பாக்கியமாக கருதுனாங்க. ஆனால் இப்போலாம் உறவினர்கள் ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டா கூட ஐயோ மொய் வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு போயிட்டு அப்புறம் ஃபோனில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சு விடுறாங்க. மேலும் நடுவர் அவர்களே, 10வது கூட படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களாம் இப்போ பெரிய பெரிய அந்தஸ்தில் இருக்காங்க. கை நாட்டு கூட போட தெரியாது, அவங்களாம் இப்போ கல்வி அமைச்சராக இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன நடுவர் அவர்களே? சொத்து சுகம் தானே. மேலும் நடுவர் அவர்களே, அதாவது கை நாட்டு போடுறவங்க காலேஜ் நடத்துறாங்க சரியா, ஆனால் படித்தவங்க வாத்தியாராக இருக்கிறாங்க. வாத்தியாராக சம்பளம் வாங்குறாங்க. யார் கொடுக்குறாங்கன்னா கடைசி கை நாட்டு. நடுவர்களே, இந்தியாவில் கடந்த 2017ஆம் ஆண்டு அப்போ கிட்டத்தட்ட 2,50,00,000 சிவில் கேஸ் பெண்டிங்கில் இருந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யார் நடுவர் அவர்களே? குடும்பத்தில் நடந்த சண்டை சச்சரவுகள் தான். மேலும் நடுவர் அவர்களே, அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், உங்கள் மனைவியரும் உங்கள் பிள்ளையமார்களும் உங்களுக்கு எதிரியாவார்கள், அவர்களிடம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். எச்சரிக்கையாக.
மேலும் நடுவர்களே, அதாவது நடுவர் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். அப்படி ஒரே அடியா உங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்றத இன்ன மின் அசுவாதிக்கும் உங்கள் மனைவிமார்களுக்கு சிலருக்கலாம், எல்லாரும் இல்லை. எல்லாரும் வீட்டுக்கு போய் மனைவிமார்கள் எல்லாம் உங்களுடைய எதிரிகள் நல்லா சொல்லலாம் அப்படின்லாம் தமிழ் சொன்னான்னு ஆகணும். இன்ன மின் அசுவாதிக்கும் பாவடாகும் உங்கள் மனைவிகளில் சிலர் உங்கள் பிள்ளைகளில் சிலர் அப்படி இருக்காங்க, எல்லாரும் அப்படி இல்லை. அதனால அல்லாஹ் மனைவிமார்களே அப்படிதான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம், இன்ன மின் அஸ்வாதிக்கும் அவங்க துணைவர்கள் இருக்கிறான். அப்படியெல்லாம் மனைவிமார்கள் மட்டுமில்ல, கணவர்களாகவும் இருக்கிறான். சரி சொல்லுங்க. மேலும் நடுவர்களே, இப்பெல்லாம் காசை வச்சு தான் சொந்தத்தை தீர்மானிக்கிறாங்க. உதாரணமாக ஒரு கல்யாண பத்திரிக்கை எடுத்துப்போம். சொத்து இருக்கு, ஆனால் அவங்க சொந்தமே இல்லை, அவங்க பேர் முன்னாடி இருக்கு கல்யாண பத்திரிகையில். இதுவே சொந்தமாக இருக்காங்க, அவங்களோட சொத்து கிடையாது, அவங்க பேரை தேட வேண்டியதாக இருக்கு. போயிட்டாங்க, உமா இருக்காங்க. ஆமீனா. மேலும் நடுவர்களே, சொத்துள்ள சொந்தம் வீட்டுக்கு வந்தா மட்டன் குழம்பு, சொத்து இல்லாத சொந்தம் வீட்டுக்கு வந்தா மட்டமான குழம்பு, சொத்துள்ள சொந்தம் வீட்டுக்கு வந்தா மீன் குழம்பு, சொத்து இல்லாத சொந்தம் வீட்டுக்கு வந்தா மீஞ்சி போன குழம்பு. மேலும் நடுவர்களே, நம்ம சொந்தம் இல்லாம ஜக்காத்தை அட்ஜஸ்ட் செய்ய முடியுமான்னு கேட்டா செய்ய முடியும். ஆனா சொத்து சொந்தம் இல்லாம ஜக்காத்தை அட்ஜஸ்ட் செய்ய முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. நம்மளோட பரலான காரியங்களை நிறைவேற்றுவதற்கு கூட சொத்து சொந்தம் தேவைப்படுது நடுவர்களே. மேலும் நடுவர்களே, எனக்கு தெரிஞ்ச ஒன்று போய் நான் கேட்டேன், அங்கிள் உங்களுக்கு மொத்தம் எத்தனை சென்னுக்கு போய் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, எனக்கு மொத்தம் 4 சென்னுப்பான்ட்டார். நான் திருப்பி கேட்டேன், அங்கிள் 4 சென்னுன்றீங்களே, எந்த சென் உங்களை நல்லா பார்த்துக்காருன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, எந்த சென்னும் நல்லா பார்த்துக்கலப்பா, என்னோட பென்ஷன் தான் நல்லா பார்த்துக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக சொன்னாரு. வேறு நடுவர்களே, இறுதியா நான் உங்க எல்லாத்தையும் 2 ஆப்ஷன் தரேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், பெரிய பங்களா, 10 கோடி பணம், ஒரு கார். செகண்ட் ஆப்ஷன், சொந்த பந்தம். ஃபர்ஸ்ட் எதுக்கு போவீங்க எல்லாரும்? நான் 10 கோடி சொன்னோடனே சொந்த பந்தக்கு வாயிலாம் பிறந்துருச்சு. ஆக நடுவர்களே, குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் துணையாக இருப்பது சொத்து 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 என்று கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சொத்து சுகமாக இருந்தாலும் நல்ல சொந்த பந்தமான மனைவி உங்களுக்கு அமைய துவா செய்கிறேன். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். பரிசு கொடுத்தது இதை சொல்லிடுறேன். சரி. பொதுவாக பட்டிமன்றம் என்று ஏன் வைக்கிறாங்கன்னு சொன்னால், பயான் சொல்லும்போது மக்கள் அவ்வளோ கூர்ந்து கவனிப்பதில்லை. பயான் சொன்னால் கூட இந்த பள்ளியில் சொல்லலை, அல்லாஹ்வினால பகலப்ப மஸ்ஜிதில் பயான் கேட்பதற்காக வரக்கூடியவர்கள், இன்னும் சொல்லப்போனால் நாம் சொல்வதை விட நிறைய தெரிந்தவர்கள். அப்படி இருந்தும் பெரியவர்கள் இருந்து கேட்பார்கள். அப்படி பள்ளிவாசல் இது. பொதுவாக மக்களுக்கு பயானை கேட்பதை விட இதே மாதிரி பட்டிமன்றம் மூலமாக கருத்து சொன்னால் அதை ரொம்ப விரும்புவார்கள். ஏன்னா 2 பேர் சண்டை போட்டாலே மக்களுக்கு பிடிக்கும். இதில் 2 பேர் சண்டை போடுறாங்க, அதுலேயும் அண்ணன் தம்பி வேறு சண்டை போடுறாங்க, அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு வேடிக்கை காமெடி மார்க்கம் நமக்கு தேவைதான் அது. ஆனால் ரொம்ப அற்புதமாக மாணவர்களுக்கு பயிற்றுவித்திருக்கிறார் அன்பு நண்பர் மௌலவி முகமது ஹுசைன் மஹதரி ஹசரத். ரொம்ப அற்புதமான தகவல்கள். அதை நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சொத்து சுகம் எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நம்முடைய அன்பு தம்பிமார்கள் எடுத்து வைத்த அந்த வாதங்களை பார்க்கும்போது எப்படி இதை தீர்ப்பு சொல்வது அப்படின்னு ஒரு யோசனை வருது. ஏனென்றால் அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கிறாங்க. இப்போ உடனடியாக என்ன தீர்ப்பு சொல்ல முடியாது, அதனால் கொஞ்சம் தீர்ப்பை தள்ளி வைக்கிறேன். நம்முடைய நிர்வாகி அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், இந்த மஹல்லால 1000க்கும் அதிகமான மாணவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் கோடைகால பயிற்சிக்கு ஒரு 77 மாணவர்கள் தான் வந்திருக்கிறார்கள் என்று குறைவிட்டு கொண்டார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அந்த 1000 மாணவர்களும் பள்ளிவாசலோடு வருடம் முழுவதும் தொடர்பாக இருக்கிற வகையில் ஒரு ஏற்பாடை செய்யுங்கள்.
ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், குறைந்தது அரை மணி நேரம், கூடுதல் 1 மணி நேரம், ஏதாவது ஒரு வகையில் எதையாவது நம்முடைய பள்ளிவாசலில் மதரசாவின் மூலமாக மாணவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் தடுப்பூசி. தடுப்பூசி என்று எதற்கு போடுகிறோம்? பிள்ளைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்காக என்று சொல்கிறார்களே, அப்படி ஆரம்ப பருவத்தில், அவர்களுடைய இளம் பருவத்தில் எதை நாம் கொடுக்கிறோமோ அதுதான் அவர்களை பாதுகாக்கும். இன்றைக்கு நம்முடைய இந்த பட்டிமன்றத்தில் பிள்ளைகள் பேசும்போது சொன்னார்கள், நிறைய அனாதை ஆசிரமங்கள், முதியோர் காப்பகங்கள் நிறைய துவங்கிவிட்டது என்று. நீங்கள் நன்றாக பாருங்கள், முதியோர் காப்பகங்களிலே கொண்டு போய் பிள்ளை தன்னுடைய பெற்றோர்களை விடுவது யாராக இருக்கும் என்று சொன்னால், அவர்களுக்கு முறையாக குர்ஆன் ஹதீஸ் மார்க்க ஞானத்தை படிக்காதவர்களாகத்தான் இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை வீட்டிலிருந்து நீங்கள் விரட்டாதீர்கள். இன்றைக்கு இவர்களை விரட்டுகிறார்களே, எப்படி? அடிப்படையான அவர்களுக்கு மார்க்க ஞானம் போதிக்கப்படவில்லை. நீங்கள் உலகத்தில் இன்றைக்கு நடக்கிற எந்த பிரச்சனை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், மனைவியினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு பெற்றோர்களை இம்சிக்கிறானா? அதற்கு அடிப்படை காரணம் என்னவாகத்தான் இருக்கும்? ஆரம்பத்தில் மக்தப மதரசாவிலே சரியான கல்வி அவனுக்கு போதிக்கப்படவில்லை என்று அர்த்தம். அல்லது மனைவியை மட்டரகமாக நடத்துகிறானா? அவனுக்கு முறையான கல்வி போதிக்கப்படவில்லை, தீனியாத் கல்வி போதிக்கப்படவில்லை என்று அர்த்தம். ஹலால் ஹராம் பேணாமல் நடக்கிறானா? அடிப்படையிலே அவனுக்கு போதிக்கவில்லை என்ற அர்த்தம். இப்படி என்ன தவறு உலகத்தில் யார் செய்தாலும் நன்றாக கூர்ந்து கவனித்து பாருங்கள், முறையான மக்தபு மதரசாவிலே முறையான தீனியாத்தை படித்திருந்தால், முறையான தீனியாத் என்று சொல்கிறேன், ஞாபகத்தில் வைங்க. ஏனென்றால் இன்றைக்கு தீனியாத் என்கிற பெயரிலே தீனுக்கு மாற்றமானதெல்லாம் போதிக்கப்படுகிறது. தீனியாத் என்ற பெயரில் தீனுக்கு மாற்றமான கல்விகள் எல்லாம் அச்சிடப்பட்டு போதிக்கப்படுகின்றன. ஆனால் சத்திய சுன்னத்துல் ஜமாத்தினுடைய தீனியாத் போதிக்கப்படக்கூடிய மதரசாக்கள் பள்ளிகள் தோறும் உருவாக்கப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அடிப்படையிலேயே சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கை புகுத்தப்பட வேண்டும், அவர்களுடைய உள்ளங்களிலே ஊட்டப்பட வேண்டும். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மஹப்பத் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். இங்கே நாம் பிள்ளைகளை பார்த்தோம், அற்புதமாக அவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். காலையில் மாலையிலிருந்து நிகழ்ச்சி நடக்க கிட்டத்தட்ட 77 மாணவர்கள், கராத் ஓதிய மாணவர்கள், நஷீதா பாடிய மாணவர்கள், பேச்சு போட்டியிலே கலந்து கொண்ட மாணவர்கள், இப்படி 77 மாணவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமாக மாலையிலிருந்து தொடங்கி இருக்கிறது. நான் வந்ததற்கு பிறகு கூட பிள்ளைகள் கராத் ஓதிய அழகையும், அதே போல பிள்ளைகள் பேசிய அழகையும், பட்டிமன்றத்திலே அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைத்த விதத்தையும், அதைவிட மேலாக அவர்கள் தன் கருத்தை சொல்வதற்கு முன்னால் இந்த மேடையில் நிற்கும் போது அவர்கள் மைக்கு இதை எப்படி கையாளுகிறார்கள் என்பதை பார்க்கும்போது எனக்கு ஒன்று புரிந்தது, சரியாக பயிற்றுவித்திருக்கிறார்கள். புதிதாக மேடைக்கு முன்னாலே வந்தால், மைக்குக்கு முன்னாலே வந்தால் கைகால் உதறுமே, அப்படியெல்லாம் இல்லை. ரொம்ப தெளிவாக நின்று ரொம்ப ஹாயா, ரொம்ப இலகுவாக தன்னுடைய கருத்தை எடுத்து வைக்கிறார்கள். அந்த அளவிற்கு பயிற்றுவித்திருக்கிறார்கள். அதனால அப்படி பயிற்றுவிக்கக்கூடிய அளவிற்கு தகுதி படைத்த ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மதரசாவை நடத்துவதற்கு தகுதி வாய்ந்த நிர்வாகிகள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த மஹல்லாவிலே அமைந்திருக்கிறது என்கிற போது 77 மாணவர்கள் அல்ல, இன்னும் அதிகமான மாணவர்கள் இந்த மதரசாவோடு ஒரு தொடர்பாக இருக்க வேண்டும். அப்படி நம்முடைய நிர்வாகிகளிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன், வீடுகள் தோறும் நீங்கள் அதற்கான அட்டவணையை தயார் செய்யுங்கள். வீடுகளிலே எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள், பயிலும் பருவத்தில் எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள், அவர்களில் எத்தனை பேர் வருகிறார்கள், ஏன் பலர் வருவதில்லை என்பதை கண்டறியுங்கள். அதே போல பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் சரி, 10ஆம் வகுப்பு படித்துவிட்டு சில மாணவர்கள் ஏதாவது கடைகளுக்கு போய் விடுகிறார்கள், அப்படிப்பட்ட மாணவர்களை கண்டறியுங்கள். ஏன் அவர்கள் அப்படி போகிறார்கள்? போதுமான பொருளாதாரம் இல்லாததாலே கூடுதல் படிக்க முடியாமல் போய்விடுகிறதா, அல்லது 12ஆம் வகுப்பு படித்துவிட்டு கல்லூரிகளுக்கு போகாமல் ஏன் படிப்பை நிறுத்துகிறார்கள்? கண்டுபிடியுங்கள். அவர்களை எல்லாம் கண்டுபிடித்து அதற்கான
அவர்களுக்கான காரணங்களை கண்டறிந்து முறையாக அவர்கள் கல்விகளை கற்க வேண்டும், கல்லூரிகளுக்கு செல்ல வேண்டும், நல்ல உயர்கல்விகளை பெற வேண்டும், தொழில்துறை கல்விகளை படிக்க வேண்டும், கல்வி பெற்றவர்கள் வேலை வாய்ப்புகளுக்கு செல்ல வேண்டும். அப்படி அதற்கெல்லாம் அதையெல்லாம் சிந்திக்கிற மஹல்லாவினுடைய ஏற்றத்தாழ்வுகள் இவற்றையெல்லாம் சிந்திக்கக்கூடியது தான் நிர்வாகமாக இருக்க முடியும். அதனால் அப்படிப்பட்ட நிர்வாகமும் தயாராக இருக்க வேண்டும், அதற்கு பெற்றோர்களும் தயாராக இருக்க வேண்டும். அதற்கு ஏற்ற வகையில் தேவையான பள்ளிவாசலை எவ்வளோ பெரிய சேவைகள் செய்கிறார்கள் என்றால் அதற்கு அவர்கள் சேவை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். கல்வி கற்றுக் கொடுப்பதற்கு ஆசிரியர்கள் உஸ்தாத்மார்கள் தயாராக இருக்கிறார்கள். அனுப்பி வைப்பதற்கு பெற்றோர்கள் தயாராக இருக்கிறார்கள். இது அத்தனைக்கும் நிர்வாகிகளுக்கு என்ன வேண்டும்? சொத்து சுகம் வேண்டும். பள்ளிவாசலுக்கு முறையாக சந்தாக்கள் கொடுக்க வேண்டும், நன்கொடைகள் கொடுக்க வேண்டும். இவையெல்லாம் வந்து சேர்ந்தால் தானே இதையெல்லாம் சிறப்பாக நடத்த முடியும், இல்லையா? நீங்கள் எந்த நீ நீங்கள் சொந்த பந்தம், நீங்கள் சொத்து சுகம். அதனால் இன்றைக்கு 77 மாணவர்களுக்கு நிறைய அவர்கள் கொடுத்த சில மாணவர்கள் கையில் 2, 3 பரிசுகளை பெற்றுக்கொண்டு போகிறார்கள். எப்படி கொடுக்க முடியும்? இதையெல்லாம் முறையான பொருளாதார பலம் இருந்தால் தானே. அதனால் சொத்து சுகம் அவசியம், சொத்து சுகம் அவசியம். ஆனால் அந்த சொத்து சுகம் முதல் சொத்து எது தெரியுமா? முதல் சொத்து சொந்த பந்தம் தான். முதல் சொத்து சொந்த பந்தம் தான் முதல் சொத்து. தாய் தந்தையர்கள் தான் முதல் சொத்து. அடுத்து மனைவி மக்கள் தான் அடுத்த சொத்து. இப்படி சொந்த பந்தங்கள் என்கிற அந்த உறவு தான், சொந்த பந்தம் என்கிற உறவு தான் சொத்துக்கள் என்கிற வரவுக்கு மூல ஆதாரம். அதனாலே பணம் வேண்டும், காசு வேண்டும், சம்பாதிக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒரு கல்வி அறிவில்லாத ஒருவன், ஒரு முட்டாள், அவனுக்கு பணம் கிடைத்தால் என்ன செய்வான்? அவன் யார்? பணக்கார முட்டாள். அதாவது ஒரு ஏழையாக இருக்கிறான், முட்டாளாக இருக்கிறான், ஏழையாக இருக்கிறான், முட்டாளாக இருக்கிறான். அவனுக்கு சொத்து சுகம் வந்து விட்டது. சொத்து சுகம் வந்தால் மட்டும் அறிவாளியாகி விடுவானா? பணக்கார முட்டாளாக இருப்பான். இதுதான் இயல்பு. அதனால் பணம் என்பது தேவைதான், தேவையில்லை என்றெல்லாம் நாம் சொல்வதற்கில்லை. கட்டாயம் தேவை, உழைக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும். அல்லாஹ்வே சொல்கிறானே, ஜும்மா தொழுகைக்கு நீங்கள் வாருங்கள், அப்படி வந்தால் தொழுகை முடிந்தால் உடனே திரும்ப செல்லுங்கள். ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பை, உங்களுடைய வியாபாரங்களை விட்டுவிட்டு நீங்கள் வாருங்கள். வந்து தொழுகை ஜும்மா தொழுகை முடித்தால் வைதா குதியத்தி ஸலாத் ஃபன்தஷிரு ஃபில் அர்த், பூமியிலே நீங்கள் விரைவி செல்லுங்கள், சென்று சொத்து சுகங்களை தேடுங்கள், வியாபாரம் செய்யுங்கள், அல்லாஹ் சொல்கிறான். எனவே நம்முடைய சமுதாயம் வீழ்ந்து விடக்கூடாது. கல்வியிலே உயர்ந்த நிலையிலே இருக்க வேண்டும், சொத்து சுகங்களிலே உயர்ந்த நிலையிலே இருக்க வேண்டும். ஆனால் அந்த சொத்து சுகங்கள் நம்முடைய சட்டை பையிலே இருக்கலாமே தவிர நம்முடைய உள்ளங்களை போய் தொடக்கூடாது. உள்ளங்களிலே சொந்தங்கள் இருக்க வேண்டும், சொந்த பந்தங்கள் இருக்க வேண்டும். அதைத்தான், அதுதான் நம்முடைய உறவுகளை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் நாம் சொந்த பந்தங்களை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலம்தான் ஒரு நல்ல மனைவியாக இருந்தால், நல்ல மனைவியாக இருந்தால், நல்ல கணவனாக இருந்தால், நல்ல தந்தையாக இருந்தால், நல்ல பிள்ளையாக இருந்தால், நல்ல உறவினராக இருந்தால் அதுதான் குடும்பத்தின் மகிழ்ச்சி. வாழ்க்கைக்கு சொத்து சுகம் தேவை, வாழ்க்கைக்கு சொத்து சுகம் தேவை. தலைப்பு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு என்று கேட்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சி என்பது சொத்து சுகத்தை வைத்து வருவதல்ல, சொந்த பந்தங்களை வைத்து வருவது. வாழ்க்கைக்கு வேண்டுமானால் சொத்து சுகங்கள் தேவையாக இருக்கலாம். மகிழ்ச்சி என்று வரும்போது கணவன் எவ்வளவுதான் கஷ்டத்திலே இருந்தாலும், உழைக்க முடியாமல் இருந்தாலும், சிரமத்திலே இருந்தாலும், அன்பு தாய்மார்கள் கணவனை அரவணைத்துக் கொண்டு அவருடைய வருமானத்திற்கு ஏற்ப மகிழ்ச்சியோடு குடும்பத்தை நடத்துகிற எத்தனை குடும்பங்களை பார்க்கிறோம், இல்லையா? அதனால சொத்து சுகங்கள் என்பது நம்முடைய மகிழ்ச்சியை தீர்மானிக்கிற ஒன்றல்ல, மாறாக அது வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒன்று. அது அவசியம். நான் சொத்து சுகம் தேவையில்லை என்று சொல்லிவிட்டு போய்விடவில்லை. அது நம் வாழ்க்கைக்கு ஒரு வழித்துணையாக இருக்கவே தவிர அதுவே வாழ்க்கை அல்ல, அதுவே வாழ்க்கை அல்ல. எனவே அல்லாஹ் சொத்து சுகங்களோடு நம்மை வாழச் செய்வானாக. அவ்வளவு சொத்து சுகம் இருந்தாலும் சொந்த பந்தங்களோடு வாழும்போது தான் அந்த சொத்து சுகமும் கூட நமக்கு மகிழ்ச்சியை தரும்.
சொத்து சுகம் இருந்தாலும் சொந்த பந்தங்களோடு சேர்ந்து இருக்கும் போதுதான் அது நமக்கு மகிழ்ச்சியை தரும் என்று இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு மத்தியிலே என்னுடைய கருத்தை பதிவு செய்து அற்புதமான இந்த நிகழ்ச்சியிலே அன்பு பிள்ளைகள் உங்களோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி தந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள், இமாம்கள், உஸ்தாத்மார்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த பிள்ளைகளுக்கு அற்புதமாக பாடங்களை பயிற்றுவித்திருக்கக்கூடிய உஸ்தாத்மார்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அன்பு பிள்ளைகள் உங்களுக்கும் என்னுடைய துஆவினை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லாஹு தஆலா சிறந்த கல்வி பெற்ற குணமொழுக்கங்கள் பெற்ற பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. உங்களுடைய எதிர்காலங்களை அல்லாஹ் ஒளிமயமாக ஆக்கி வைப்பானாக. அப்படிப்பட்ட பிள்ளைகளை கொண்டு பெற்றோர்களுக்கு கண்குளிர்ச்சியை வழங்கி வருவானாக என வேண்டி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அருமையாய் பெரியோர்கள், அன்பு சகோதரர்கள், கண்ணியத்திற்குரிய பெரியோர்கள், உங்களுடைய துஆவையும் நான் ஆதரவு வைத்து ஆசித்து நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.